பாடல் பாடுவோம். பாடல் மனித வாழ்க்கையோடு ஒன்றாக கலந்து விட்டது தான் பாடல். நம்மை பெற்றெடுத்த பிற்பாடு அம்மா நம்மை தூங்க வைப்பதற்காக தாலாட்டு பாட்டு பாடுகின்றார். வாழ்வின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை பாடலாகத்தான் நாம் கேட்டு ரசிக்கின்றோம். நாம் இறந்த பிற்பாடும் கூட ஒப்பாரி என்ற பாடலை பாடுகின்றார்கள். அதே போன்றுதான் இன்று விண்ணகத்திலும் கடவுளுக்கு முன்பாக எல்லா புனிதர்களும் ஒன்று சேர்ந்து பரிசுத்தவானாகிய கடவுளை போற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். தூயவர் 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 என்று சொல்லி தெண்டனிட்டு வணங்கி கடவுளை பாடலால் போற்றி புகழ்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மை படைத்தது, குறிப்பாக நாவை படைத்தது உணவின் சுவையை அறிவதற்காக மட்டுமல்ல, பேச்சு பேசுவதற்காகவும் பாடல் பாடுவதற்காகவும். ஆகவே கடவுளை புகழ்ந்து பாடுவதில் நமக்கு என்ன தயக்கம் இருக்கப் போகின்றது? அந்த தயக்கமில்லாமல் கடவுளை போற்றி புகழ வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகத்தில் திருவழிபாட்டு நூல் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றது. அன்பார்ந்தவர்களே, எந்தெந்த நேரத்திலெல்லாம் நாம் பாடல் பாடலாம் என்பதை பைபிள் நமக்கு பல இடங்களில் சுட்டி காட்டுகின்றது. குறிப்பாக மகிழ்ச்சியிலும் நாம் பாடல் பாடலாம். விடுதலை பயண நூலை பாருங்களேன். செங்கடலை கடந்த பிற்பாடு மோயிசனும் மிரியமும் சேர்ந்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள். ஆண்டவர் எனக்கு எப்பேற்பட்ட காரியத்தை இஸ்ராயல் ஜனங்களுக்கு செய்தார் என்று சொல்லி போற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள். அதே போல வெற்றியிலும் போற்றி புகழ்ந்து பாடுகிறார்கள். தாவீது வெற்றி பெற்ற பிற்பாடு மக்கள் எல்லாரும் சேர்ந்து இப்பேற்பட்ட வெற்றியை கொடுத்த ஆண்டவர் போற்றப் பெறுவாராக என்று சொல்லி தாவீதையும் புகழ்ந்து பாடுகிறார்கள், கடவுளையும் புகழ்ந்து பாடுகிறார்கள். அதே போல வீழ்ச்சியிலும் கூட மக்கள் கடவுளை புகழ்ந்து பாடியதை நாம் பார்க்கின்றோம். பாபிலோன் நகரத்திற்கு அவர்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது அவர்கள் துக்கம் தாழாமல், ஆண்டவரே இந்த பாபிலோன் நதிக்கரையில் அமர்ந்து எங்களை துக்கத்திற்காக பாடல் பாட வைத்து விட்டீரே என்று சொல்லி அப்பொழுது கூட துக்க பாடலை பாடுகிறார்கள், துக்கத்திலும் பாடுகின்றார்கள். இப்படி எல்லா விஷயங்களிலும், வாழ்வின் ஒவ்வொரு செயல்களிலும் இஸ்ராயல் மக்கள் கடவுளை புகழ்ந்து பாடியிருப்பதை, கடவுளை நினைத்து பாடியிருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. உணர்ந்து பார்த்தவர்களாய் கிறிஸ்தவர்கள் என்றாலே அவர்கள் பாடலுக்கு பெயர் போனவர்கள் என்பதை உணர்ந்து பார்த்தவர்களாய் நமது நாம் எப்பொழுதும் கடவுளை போற்றி புகழ்ந்து பாடல்